ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்புங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது எப்படி இருக்க பெற போகிறது, அந்த தாக்கம் உங்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்க பெற போகின்றதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு அமோகமான ஒரு காலமாகவே இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம், நிறைய நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்பவே நீங்கள் சோர்ந்து காணப்படுவீங்க. உடல் அசதி, மனசோர்வு போன்றவை உருவாகலாம். இந்த நேரத்தில் ஒரு புதிய உறவு தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் கிடையாது. ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லார்கிட்டையும் அன்பு பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள். ஏன்னா உங்களை சுற்றி சூழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால யார் எந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எதற்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக சில விஷயங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் இணக்கமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை பளு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த காலம் ஒரு சுமாரான பலன்கள் தான் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா தொழில்முறை வாழ்க்கையில் செல்வ வரவு, பணியிடத்தில் முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மன நிறைவு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகுது. அதே நேரம் பணியிடத்தில் சச்சரவுகளை தவிர்த்து பணியில கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய விருப்பங்கள்ல சமரசம் செய்வது கூடாதுங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க. இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது. அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க. அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறக்கிறது. காதல் வாழ்க்கை
வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க 3ஆம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க. முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில் தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்கள் நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழில் விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையலாம். நிதிநிலையை சரியாக பராமரிப்பது அவசியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால் வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்க பெறுங்க. பொறுப்புகள் சேரலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்க பெறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் விரும்பிய வெற்றியும் கிடைக்க பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும். தங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடிவர ஆரம்பிக்கும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க. வெளிநாடு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும்.
அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க.